அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு உதயாநிதி மிக ஆவேசமாக சீறி பாஞ்சிருக்காரு, உச்சக்கட்ட கோபத்தில். இன்னும் தலைப்பு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸ் பெரும் துரோகம் செய்து விட்டது. நம்முடைய தலைவரின் முகத்தை காட்டி நம்முடைய தொண்டர்களின் உழைப்பில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் நம்மை முதுகில் குத்திவிட்டது. நம்மிடமே சொல்லாமலேயே போய்விட்டார்கள் என்று சொன்னதோடு திமுக தொண்டர்கள் காங்கிரசின் துரோகத்தை எப்போது மறக்கக்கூடாது என்று ஆவேசமாக முழங்கியிருக்கிறார். அவருடைய முழக்கம் அந்த துரோகத்தின் வழியை காட்டுகிறது. இவன் தோற்று போயிட்டாங்க, திமுக தோற்று போன கட்சி. இன்னொரு பக்கம் தலைவரே தோற்று போயிட்டார், திமுகவுடைய தலைவர். அங்கே விஜய் ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு 10 சீட்டு குறைவு. இந்த சூழ்நிலையில் மதசார்பற்ற கூட்டணி என்கிற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி அங்கே போயிட்டான். காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லை. இத்தனைக்கும் அவன் சொந்த செல்வாக்கில் தான் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அவருடைய சொந்த செல்வாக்கில் ஜெயித்தவன் காங்கிரஸ். திமுகவுடைய ஆதரவுங்கிறது மிக சொற்பம். ஆனால் காங்கிரஸோட ஆதரவில் தான் திமுக பல இடங்களில் ஜெயிச்சிருக்கான்ங்கிறது யதார்த்தம். இது ஒரு மிகப்பெரிய துரோகம். திமுக தொண்டர்கள் காங்கிரஸை மறக்கக்கூடாது என்று ஆவேசமாக முழங்கியிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆவேசம் வரவேற்கத்தக்கது, துரோகத்தை எதிர்க்கும் விதம் வரவேற்கத்தக்கது. ஆனால் தமிழர்கள் ஏன் சூடு சொரணை இல்லாதவர்களாக இருந்தார்கள்? 2.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் காங்கிரஸ் கட்சியால். இதை அமித்ஷாவே சொன்னார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஈழத்தில் தமிழர்களை இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி என்று ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் முழங்கினார் அமித்ஷா அவர்கள். காங்கிரஸாவது பகை சக்தி, விடுவோம். ஆனால் தமிழன் சொல்லி நீண்ட காலமாக தமிழன் தலைகளை மிளகாய் அரைத்த திமுக கருணாநிதி 5 முறை தமிழின தலைவர் என்று சொல்லி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களின் தோளில் பயணம் செய்து பதவி சுகம் அனுபவித்த கருணாநிதி தமிழர்களுக்கு பெரும் துரோகம் செய்தாரே. அந்த துரோகத்தை தமிழர்கள் மறந்து போனது ஏன்? தமிழர்கள் என்ன சூடு சொரணை இல்லாதவர்களா? திமுக தொண்டர்களுக்கு இருக்கிற சூடு சொரணை தமிழர்களிடத்தில் இல்லையா? தமிழர்களை திமுகவினரை மறக்கக்கூடாது என்கிறார். ஆனால் தமிழர்கள் ஏனோ தமிழர்களுக்கு கருணாநிதி செய்த துரோகத்தை மறந்துவிட்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் செய்த இனப்படுகொலையை மறந்துவிட்டு இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த மனவேதனையோடு இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.